வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து சிக்கன் வந்து கொட்டிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்பூன், இது ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 கிராம் சிக்கனுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களோட குவான்டிட்டி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றங்காட்டி நான் 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். நான் இதே ஸ்பூனில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கபாப் பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 முட்டை தான் எடுத்திருக்கேன். 1 முட்டை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி இதுலேயே தண்ணி கொஞ்சம் விடும். ஸோ அதனால் நம்ம இதுலேயே வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 ஸ்பூன் வந்து புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முட்டைக்கு அப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். தயிர் முட்டையும் சேர்ந்து போடும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் கடைசியாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம். நம்மளோட சிக்கன் 65 வந்து எப்படி வந்து மேக்னெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து இது பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஒரே ஃப்ளேமில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவனாக எல்லாமே வந்து வேகும் சிக்கனு. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம வந்து சிக்கன்ஸ் வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்தது அப்படின்னா ஈவனாக வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். திருப்பி விட்டுடலாம். இது கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் பாய் கடையிலலாம் சிக்கன் 65 வந்து வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எங்கேயுமே எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எப்படி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பிரிஞ்சு வந்திருக்கு மீன்ஸ் அந்த மசால் பிரிஞ்சு வரல, கறி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் 65 பாய் கடை ஸ்டைலில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.